இயல் என்பதை பற்றி பார்த்தோம். அந்த ஐம்பூத இயல் என்பது என்னன்னாக்கா, ஐம்பூதத்தினுடைய ஒவ்வொன்றையும், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாரம் இவர்களை பற்றி விரிவாக பார்த்தோம். என்ன விரிவாகனாக்கா, இப்போ ஒவ்வொரு போதும் நமக்கு தெரியும். இப்போ மண் என்று வைத்துக் கொண்டால் மண்ணுடைய நிறம் என்ன, சுவை என்ன, தரம் என்ன, இப்படி அந்த மண்ணில் மொத்தம் இதுங்களை பார்த்து நம்ம பலராறு அங்கே சொல்கிறார். மண் இப்படிப்பட்டது ஆயிடுச்சு, நீர் இப்படிப்பட்டது ஆயிடுச்சு, காற்று இப்படிப்பட்டது. இதுதான் இயற்கை. அதனுடைய இயற்கை தன்மை என்னன்றது ஒவ்வொரு இதையும் அவர் சொல்லுவோம். அதை நம்ம கொஞ்சம் படிச்சுக்கணும். இது நம்ம முடிஞ்ச அளவுக்கு போன கிழமையில் நம்ம என்ன பார்க்கணுமோ அத்தனையுமே ரிப்பீட் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு மண்ணை பற்றி முழுக்க பார்த்தோம். இரண்டு கூடி வரும், அதை நம்ம பார்த்துனே போகிறோம். அப்போ இந்த கிழமை மண்ணினில் பொன்மை வகுத்து அதில் ஐமையை அன்புற வகுத்து அழைப்பது. மண்ணினில் பொன்மை, பொன்மை என்றால் பொன், தங்கம், வெள்ளி. மண்ணினில் பொன்மை வகுத்து எல்லாத்தையும் ஒரு வகுத்து வச்சுருக்காரு. கரெக்டாக வகுத்து ஐமையை ஐமைனா ஐமை ஐந்து பொன்களை, ஐந்து பொன் கோல்டு அஞ்சு விதமாக இருக்குது. கோல்டு அஞ்சு விதமாக இருக்குது. அதான் ஐமையை, ஐந்து வகையான பொன்மையை அன்னுற வகுத்து அழைப்பது. இதை நான் வகுத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இப்போ ஐந்து வகையான பூமியில் சுரங்கம் தோண்டி பொன்னை எடுக்கின்றோம். நம்ம கோல்டு ஃபீல்ட் மாதிரி. அப்போது நமக்கு தெரிஞ்செல்லாம் கோல்டு ஒன்று தான் பண்ணிக்கிறோம். ஆனால் ஐந்து வகையான பொன் இருப்பதாக அவர் கூறுகிறார். உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாருனாக்கா, ஆணி பொன் என்றும், செம்பொன் என்றும், பசும்பொன் என்றும், ஜம்புநாதம் என்றும், கிழிச்சலை என்றும் ஐந்து வகையாக காட்டி அவற்றை நாம் அடைபடி வகுத்து அழைப்பதில் தோன்றி அப்படின்றார். இப்போ ஐந்து பொன் அப்படி பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது பாணி பிறதாய் பறைவனோர் பாணி பொன் அந்த இடத்துல ஆணி பொன்ன்றதுக்காக அவர் போர்நடிகள் விளக்கம் கொடுக்குறாரு. அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது இது என்னன்னு கேட்டாக்கா, பாணி பிளராய் பறைவனோர் கருதுரை ஆணி பொண்ணை கொடுத்து அறுப்பது. அதை நம்ம படிக்கும்போது நம்ம என்ன படிக்கிறோம்? பாணி பிளராய் பறைவனோர். அதை பொண்ணுன்னா பாணிப்பு இலதாய். பாணிப்பு என்றால் தாமதமாக அப்படின்னா ஆண்டவன் என்னுடைய கோரிக்கை, என்னுடைய தேவை நீங்கள் தாமதமாக செய்யக்கூடாது, நினைத்த உடனே செய்யணும். அந்த மாதிரி பாணிப்பு இலதாய் பறைவனோர் அறுப்பது ஆணி பொண்ணு கொடுத்தார். இப்போ ஆணி பொண்ணு கொடுத்து என்ன சொல்றாரு? எப்போ பார்த்துருக்கோம், ஒரு பார்க்கலாம். பொன், வெள்ளி முதலான உயர்ந்த லோகங்களின் தரத்தை மாற்ற அறிவதற்கு அவற்றை கல்லில் உடைத்து பார்ப்பார். நீங்கள் கோல்டு போட்ட உடனே ஒத்துக்கலாம்னா அதில் ஒரு மில்லி கிராமம் இல்லையா, அதெல்லாம். அப்போ ஒரு பொருளுடைய, ஒரு பொண்ணுடைய தரத்தை நாம் பார்க்க வேண்டும். அல்லது அது ஓகே, அந்த தரத்தை நாம் பார்க்கணுன்னாக்கா எதை வைத்துக் கொண்டு நாம் ஒப்பிட்டு பார்ப்பது? ஏன்னா இது நல்ல பொருள் அப்படின்னாக்கா இதோட இன்னொரு பொருள் இருக்கணும். செகண்ட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒன்று இருக்குது. அப்போ இந்த பொன் தரம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஒரிஜினல் மாஸ்டர் பீஸ் ஒன்று இருக்கும். மாஸ்டர் பீஸ் ஒன்று, அந்த மாஸ்டர் பீஸ் தான் ஆணி பொன். உயர்ந்தது. ஏன்னா அந்த பொண்ணானது எப்படி இருக்குன்னா
ஆணி மாதிரி இருக்கும், ஒரு நீளமோ ஒரு குச்சி, அது ஆணி பொன். அது ஒரு மாஸ்டர் பீஸாக வச்சுக்கின்னு மற்ற தங்கங்களை உரைத்து அது எந்த தரத்துக்குரியது அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, அக்கல்லுக்கு உரைகள் என்று பெயர். அதாவது டச் ஸ்டோன், மார்புயர்ந்த பொன்னால் மாதிரியா ஓர் ஆணி கெட்டியாக செய்து வைத்திருப்பார். அதாவது நல்ல கோல்டு ஒரிஜினல், அதில் ஒரு ஆணி மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ யாருன்னா கொண்டாந்தாங்க, இது உரைச்சி பார்க்கும்போது அதோடைய தரம் அவங்களுக்கு, அதோடைய குவாலிட்டி என்ன, எந்த தரத்துடையது அப்படின்னு தெரிய வரும். அதற்கு உரையாணி என்று பெயர். எழுத்தாணி அச்சாணி என்பது போல உரையாணியை உரைகளில் உரைத்து மாற்று பார்ப்பர். உரையாணி செய்யப்பெறும் உயர்தர பொன் ஆணி பொன் என்று பெயர் வந்துவிட்டது. அந்த மாற்று ஏனைய பொன்னும் காட்ட வேண்டும். மாதிரி ஆணி பொன்னின் தரத்தில் மாற்றில் உள்ள உயர்தர பொன். அப்போ எந்த பொன்னில் இருக்கிறதோ அந்த பொன்னை நாம் உரைத்து பார்த்து இந்த பொன்னுடைய தரம் எப்படிப்பட்டது, நிறம் எப்படின்னா அது கூட தரம் மாற நிறம் மாறும். உங்களுக்கு தெரியும், 24 கேரட் நல்ல இருக்கும், 22 மாறும், 21 மாறும், 18 மாறும். கோல்டு தான், ஆனால் அதோட தரம் மாறும்போது அது தரம் நிறம் மாறும். அப்போ மார்புயர்ந்த பொன் என்பது பசும் பொன். மார்புயர்ந்த பொன் அதான் டாப் மாஸ்ட். பசும் பொன் அல்லது சொக்க தங்கம் என்று சொல்வார். சொக்க தங்கம்னா பியூர் சொக்க தங்கம். இதன் பொருள் அதிக தூய்மையான மாசற்ற தங்கம், குறையில்லாத தங்கம். இது பத்தரை மாற்று தங்கத்தை விட உயர்ந்த தரம் கொண்டது. அங்கு மற்ற உலோகங்கள் குறைந்த அளவில் சேர்க்கப்பட்டிருக்கும். அப்படின்னா தங்கம் எவ்வளோ இருக்குதோ, இப்போ நீங்கள் வந்து 24 கேரட்டை நீங்கள் பயன்படுத்த முடியாது, தெரியுமா? ஏன்னா 24 கேரட் எப்படி உதாரணத்துக்குனாக்கா, இப்போ நம்ம செங்கல் எடுத்து போடுறோம், உடஞ்சி போகுது. ஸோ இட் இஸ் பிரிட்டல். அந்த மாதிரி 24 கேரட் அப்படித்தான் இருக்கும், ஒரிஜினல் தான். ஆனால் உங்களுக்கு தேவையான பொருள் வளைவுகளோ அதெல்லாம் பண்ண முடியாது, ஷேப் பண்ண முடியாது. அப்போ ஷேப் பண்ணணும்னாக்கா அதுக்கு நம்ம காப்பர் கலக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் காப்பர் கலக்கணும். இன்னும் சில பேர் கம்பி நான் போடுறாங்க, அது நமக்கு தேவை. ஆனால் ஒரிஜினல் வந்து இவ்வளோ தங்கத்துக்கு உதாரணத்துக்கு 10 கிராம் தங்கத்துக்கு இவ்வளோ காப்பர் கலக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அது பிரகாரம் செய்தாக்க உங்களுக்கு 22 கேரட் ஆகும். 22 கேரட் ஆகும். அது கொஞ்சம் போட்டிங்கன்னா 21, 20 அப்படிலாம். அதாவது என்ன சொல்கிறோம்னாக்கா டச் பாயிண்ட் வந்து வேரி ஆகிடும் அப்படின்னு. அப்போ அது மாற்று ஒன்று அப்படிலாம் சொல்கிறோம்னாக்கா, அப்போது பத்தரை மாற்று தங்கம் என்பது 10 பங்கு தங்கத்துடன் அரை பங்கு செப்பு கலக்க வேண்டும். இதுதான் ஸ்டாண்டர்ட். 10 அரை 10.5னாக்கா 10 தங்கம்னாக்கா 10 பங்கு அரை பங்கு கலக்கணும். இதுதான் ஸ்டாண்டர்ட். பத்தரை மாற்று தங்கம் சொல்கிறது. பத்தரை மாற்று தங்கம்னா 10 அரை தங்கம். அப்போது அதுக்கு நீங்கள் காப்பர் செம்பு கலக்கலாம் அல்லது வெள்ளி கலக்கலாம். இது வேணால் பார்க்கலாம். வெள்ளி போன்ற உலோகங்களை கலந்து தங்கமாகும். அப்போது 22 கேரட் தங்கமாகும். தங்க நகை செய்ய பயன்படும். அப்போ ஏன்னா 24 கேரட் வந்து எதுவும் ஜோல் பண்ண முடியாது. தங்கத்தில் பொதுவாக வெள்ளி, செம்பு, துத்து நாகம் போன்ற உலோகங்களை கலக்கப்படுகின்றன. வலிமை பெற்று நெடி. ஸோ அப்போ அது நீங்கள் எந்த பொருள் சேர்க்குறீங்களோ அந்த பொருள் அது ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்போ துத்து நாகம் கண்டிங்கனாக்கா ஒர்க் ஆகும், பட் அதோடைய ஸ்ட்ரென்த் கம்மியாகும். அதே நீங்கள் காப்பர் கண்டிங்கனாக்கா காஸ்ட்லி இருக்கும். வெள்ளி. ஸோ அந்த மாதிரி எந்த பொருளை எத்தனை பொருளை நாம் கலந்து செய்கிறோமோ அத்தனை வலிமை அதற்கு இருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா 22 கேரட் தங்கத்தில் சுமார் 22 கேரட் தங்கத்தில் சுமார்
91.66 தங்கம் மற்றும் மீதமுள்ள உலோகம், இதன் தூய்மை. அப்போ 91.66 இருக்கா இல்லையா, இந்த ஃபார்ம் பண்ணி தான் என்ன சொல்றேன்னாக்கா கோல்டு 916 கோல்டு 91.661 இத 916 இப்படி அதுக்கு 916 என்னன்னா அப்போ 91.661 இவ்வளோ மாற்று தங்கம் வந்து கலக்கப்படுகிறது, வேறு கலந்து செய்யப்படுகிற பொருள். அப்போ இட் இஸ் நாட் பியூர் கோல்டு 91.6. மற்றது வந்து காப்பர், துத்தநாகம் அல்லது ஜிங்க் இப்படி பொருளை கலந்துருப்பது. அப்போ இதெல்லாம் கலந்து வரும்போது தன்மை எதுன்னு கேட்டாக்கா 916 கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அது பேர் 916 என்று குறிக்கப்படுகிறது. அப்போ இப்படிப்பட்ட பொன் இப்படி இதை வகுத்து நமக்கு அடைந்திருப்பது அடைப்பது. அப்படி என்ன சொல்றாங்கன்னாக்கா ஆணி பொன், பசும் பொன், செம்பொன், ஜம்புநாதம், கிளிச்சரை 5 விதமாக இருக்கிறது. அதை சொல்றனாக்கா பொன்மை நிறத்தை உண்டாக்கி பொன்மையில் வெண்மை, பொன்மையில் செம்மை, பொன்மையில் பசுமை, பொன்மையில் கருமை, பொன்மையில் பொன்மை ஆகிய 5 அதில் அனுரவத்து அர்த்தம். இப்படி அந்த 5 விதமான தன்மைகளை இறைவன் உருவாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறான். அதுதான் மண்ணினில் பொன்மை வகுத்ததில் 5. அதாவது இறைவன் பொன்னை நமக்கு உருவாக்கி கொடுத்துக்கணும். எங்க உருவாக்குறது? மண்ணில். ஆனால் அந்த பொன் கூட 5 வகையாக பிரித்து நமக்கு அளித்திருக்கிறார். மண்ணினில் பொன்மை வகுத்ததில் 5 விதமான பொன் அன்ற வகுத்து அளித்திருக்கிறது. இத்தனை நமக்கு சிறப்பாக கொடுத்திருக்கிறார். அந்த வகுத்து அது நெருங்கியிருக்கிறது என்று அதற்கு அவர் போடணும். அப்ப என்ன சொல்றாருனாக்கா பஞ்சபூதங்களுக்கும் நிறங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அப்போ இதுக்கு முன்ன என்ன இருந்துச்சு? நம்ம போன கிழமை பார்த்தோம். அது என்ன? மண்ணெண்ண கரெக்ட். அப்படின்னா நம்ம கொஞ்சத்துக்கு என்ன சொன்னது? அது வந்து மண்ணினுடைய குணம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து மண்ணினுடைய நிறம். அதான் அதனுடைய நிறம் என்ன, குணம் என்ன, தரம் என்ன, இப்படி பல வகையாக இதுதான் மண்ணை பற்றி அவர் ஒரு நாள் சொல்லுறாங்க. அப்போ நாம் இந்த கிழமை இந்த வகுப்பு என்ன பார்க்குறாங்க? பஞ்சபூதங்களின் நிறங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அப்போ போன கிழமை பார்த்தது மண்ணின் குணம் என்ன, அடுத்தது மண்ணின் சுவை என்ன இருக்குதா இல்லையா? மண் வாசனை, மண் சுவை. அப்போ ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கும் அதனுடைய தன்மை என்ன, நிறம் என்ன, குணம் என்ன, சுவை என்ன, இப்படி பல கேரக்டரிஸ்டிக் கொண்டு. அப்போ பஞ்சபூதங்களுக்கும் நிறங்கள் சொல்லப்பட்டுள்ளன. மண்ணின் நிறம் பொறுமை என சித்தாந்த சாத்திரங்கள் அனைத்தும் கூறுகின்றன. வள்ளற்பெருமானும் கூறுகின்றார். இது ஏன் ஒப்பிடாது? ஒப்பிடுவார். ஏன் ஒப்பிடாருன்னா நான் மாத்திரம் சொல்ல போகிறேன். இது வந்து உதாரணத்துக்கு இன்னொரு வரும். இது வந்து சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வள்ளலாரும் கூறுகிறார். அப்போ இதுக்கு முன்னே இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு குறைகள் இருந்து இப்படின்னாக்கா அவங்க சொன்னாங்க இவருக்கு சொல்லியிருக்காங்க. இதில் மாற்றம்னா அதையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதை ஒரு வகுச்சிருக்கிறார்கள். ஏற்கனவே சைவ சித்தாந்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பெரிய சான்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னா நாம் ஒப்பிட்டு பார்த்து சரியாக எடுத்துருக்கோம். இல்லை கரெக்டாக அது அப்படி இருக்குது. ஆனால் அப்படி இல்லை, இப்படி தான் இருக்க வேண்டும். நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். அதான் அனைத்தும் கூறுகிறது. வள்ளல் பெருமானும் கூறுகிறார். அப்போது
போன கிழமை பார்த்ததுல வந்து மண்ணினுடைய குணம் என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த வாரம் வந்து மண்ணினுடைய நிறம் என்ன. அப்போ மண்ணில் பொன்மை, மண்ணில் பொன் இருக்கிறது, அந்த பொன்னுடைய நிறம் என்ன, அல்லது அந்த பொன்னுடைய தரம் என்ன, அல்லது அந்த பொன்னுடைய சுவை, இப்படி பல விதமான பண்புகள் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த கேள்வி அடுத்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, மண்ணினில் ஐம்பூ முகத்தினில் ஐந்திரம் அன்புற அமைத்து அழைத்திருந்தோம். மண்ணினில் ஐம்பூ, மண்ணினில் ஐம்பூ வகுத்து அதில் ஐந்திரம் அன்புற அமைத்து அழைத்திருந்தோம். இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, பூ என்பதற்கு நிறைய பொருள் இருக்கிறது. பூன்னா ஒன்று மலர், பூ, இதெல்லாம் நிறைய இருக்குது. இதில் நாம் தெரிஞ்சு கொண்டதுனாக்கா, பூ என்பதற்கு தத்துவங்கள் என்று பொருள் உண்டு. தத்துவங்கள், பூ என்பதற்கு தத்துவங்கள் பொருள் உண்டு. அப்போது உங்களுக்கு கேள்வி வரும், எங்கே இது மாதிரி இருக்குது. அப்போது ஏற்கனவே அகவலில் குறிக்கப்பட்டிருக்க ஒரு 4 அகவல் இருக்கிறது. அதற்காக பார்த்து போகணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, தத்துவங்கள் எல்லாம் பூ என்றே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். பூ நிறைய பொருள் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு 4 பேரை பார்த்தோம்னாக்கா, மலர் அப்படின்னு சொல்லி 5 பூன்னா 5 வகையான மலரை குறிப்பிடுகிறார். அது நம்ம சாதாரண மலர், ஆன முடியாத மலர். அதுக்கு இலக்கணத்தில் இடமா இருக்குது. இந்த இலக்கணத்தை பார்க்குறது எல்லாம். ஆனால் நமக்கு ஏன்னா சாதாரண நம்ம பார்க்குறோம் மதிப்பு சாமந்தி போகிற கிடையாது. அப்படி அந்த மலர்களுக்கு தன்மை குணம் அப்படிலாம் இருக்குது. இருந்தாலும் இவங்க சொல்கிறாங்க 5 என்பது 5 மலர்கள், 5 மலர்கள் என்பது அதை விட சிறப்பு என்ன இருக்குது அப்படின்னா, இன்னொருத்தர் சொல்கிறார். ஒரு 4 பேர் பார்க்கணும், 4 விதமாக. அப்போது நம்ம போராளிகள் பார்க்கணும் சொல்கிறாரு, பூ என்பது தத்துவங்கள் என்று பொருள் உண்டு. அது இந்த அகவலத்தில் பொருந்துகிறது, பொருத்தமாக இருக்கிறது. அதை நாம் எடுத்துக்கொள்ளணும். அப்போ என்ன சொல்றேன்னாக்கா, தத்துவங்கள் எல்லாம் பூ என்றே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். பஞ்சபூதங்களை 5 பூ என்கிறார். பஞ்சபூதம் 5. தத்துவங்களை அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் என பிரிப்பது சைவ சித்தாந்த நூல்களிலே காணப்படுகிறது. ஆயிடுச்சா? ஏன்னா இன்னைக்கு புதுசு நேரத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்கல. சைவ சித்தம் புறப்படுறது அது சைவ சித்தம். அப்போ அவங்க எப்படி சொல்றாங்கன்னாக்கா, சைவ சிவ தத்துவத்தை 5 தவிர வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24, ஆகமம் 31, அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் என்று பிரிக்கப்படுகிறது. வள்ளற்பெருமான் நம்ம வந்து உபதேச குறிப்புகள் அந்த சாப்டர் எடுக்கும்போது முதல்ல எல்லாம் இருக்குது. அகம், அகப்புறம், புறம், புறப்புறம், உபதேச குறிப்புகள் முதல் பேஜே தான். அப்போ அகம் என்றால் என்ன, புறம் என்றால் என்ன, அது நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சாகும். ஆனால் என்னன்னா, இது தெரியாது. நம்ம முன்னுக்கு போயிட்டாக்கா முதல்வரும். இப்போ அங்க என்ன சொல்ல வர்றாங்கனாக்கா, கடவுள் 28 இடங்களில் கடவுள் பிரகாசம், அதாவது கடவுள் காரியப்படுகிறார். 8 இடங்களில். 8 இடங்கள் வந்து அண்டத்தில் 4 இடம், பிண்டத்தில் 4 இடம். அப்படியேதான் இருக்குது. அண்டத்தில் 4 இடம், பிண்டத்தில் 4 இடம். அப்போ 4 இடம்னாக்கா அண்டத்தில் 4 என்ன இருக்கிறது, பிண்டத்தில் 4 இருக்கிறது. அப்போ உதாரணத்துக்கு அண்டத்தில் பிண்டத்தில் ஆன்மா, ஜீவன், மனம், கண். ஆன்மா, ஜீவன், மனம், கண். அப்போ இந்த 4ம் பிண்டத்தில் இருக்கிறது. அப்போ அண்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா, அப்போ எப்படி நம்ம பார்க்கணும்? அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். பிண்டத்தில் 4ம் அண்டத்தில் 4ம் இறைவன் காரியப்படுகிறார் என்பது. அப்போ நமக்கு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். எப்படின்னு கேட்டாக்கா, பிண்டத்தில் ஆன்மா இருக்கும் பொழுது அகம், அதாவது பிண்டத்திலே அகம் என்று சொல்லக்கூடியது அகம்,
அகம் என்று சொல்லக்கூடியது ஆன்மா. ஏன்னா நம்ம பார்க்கும்போது அகம் அகப்புறம், புறம் புறப்புறம். அப்போ அகம் என்று சொல்லும்பொழுது பிண்டத்திலே ஆன்மா என்று சொல்லப்படுகிறது. அப்போ அண்டத்தில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டாக்கா அக்னி. அக்னி ஏன்னா இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இதெல்லாம் அப்போ பிண்டத்தில், அதாவது பிண்டத்தில் அகம் என்பது ஆன்மா, பிண்டத்தில் அகம் என்பது அக்னி. அப்போ அடுத்தது அண்டத்தில் ஜீவன், அடுத்தது பிண்டத்தில் அகப்புறம், அதாவது அகம் அகப்புறம், அகம் அகப்புறம். பிண்டத்தில் அகப்புறம் என்பது ஜீவன், அதே அண்டத்தில் அந்த கரணங்கள், அதாவது அது நன்கு. அப்போ அகம் அகப்புறம், புறம் புறப்புறம். அப்போ இது பிரித்து பார்க்கும்போது ஆன்மா, ஜீவன், மனம், கண் இவைகளெல்லாம் பிண்டத்தில் இருக்கிறது. அண்டத்தில் பார்க்கும்போது அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். அகம் அகப்புறம், புறம் புறப்புறம். அதே மாதிரி அண்டத்தில் பிண்டத்தில். அப்போ அண்டத்தில் 4 இடம், பிண்டத்தில் 4 இடம். கடவுள் காரியப்படுகிறார் என்பது அந்த முதல் பக்கத்திலே வரும். இப்போ நாம் ஏன் இதை எடுத்துனோம்னாக்கா, இப்போ நமக்கு ஆன்ம தத்துவம், அதாவது தத்துவங்கள் 36 பேசிக். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5. அப்போ 24, 7, 5 36 தத்துவங்கள். இதில் சிவ தத்துவத்தை கணக்கில் கொள்ளாது. வெறும் 24 கூட்டல் 7 31 தத்துவங்கள். இந்த 24 கூட்டல் 7 தத்துவங்கள் எப்படி பிரிக்கப்படுகிறது? ஏன்னா இந்த 31 தத்துவங்களும் எது அகம், எது அகப்புறம், எது புறம், எது புறப்புறம் என்பது பிரியும். என்ன சொல்றதுனாக்கா, அதுக்கு இந்த அகவல் வரும். அகப்பு அக உறுப்பு ஆக்க அதற்கு அவை அகத்தே வந்து அரட்டறிந்தது. அகப்பூ தத்துவம் அகத்தில். ஏன்னா இப்போ இது அந்த பூ என்பது தத்துவம் என்பது இது பொருந்துகிறது. அப்போ அகப்பூ அக உறுப்பு ஆக்க அதற்கு அவை அகத்தே வகுத்த அரட்டறிந்தது. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அண்டத்தில் அகம் என்பது அக்னி, பிண்டத்தில் அகம் என்பது ஆன்மா. இது நம்ம, அதாவது இது நமக்கு போட்டோம்னாக்கா அகம் அகப்புறம் புறப்புறம், இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு பேசிக். இப்போ அகம் அகப்புறம் புறப்புறம். இந்த அகம் என்பதற்கு அண்டத்தில் என்ன, பிண்டத்தில் என்ன. அகப்புறம் என்பதற்கு அண்டத்தில் என்ன, பிண்டத்தில் என்ன. புறம் என்பதற்கு அகத்தில் என்ன. இப்போ நமக்கு ஒரு டேப்லெட் காலம் போட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ என்ன சொல்றோம்னாக்கா, அகப்பூ என்பது அண்டத்தில் அகம் அக்னியாக இருக்கிறது, பிண்டத்தில் அகம் ஆன்மாவாக இருக்கிறது. அப்போ அகம் என்பது பிண்டத்தில் ஆன்மாவாகவும் அண்டத்தில் அக்னியாகவும் இருக்கிறது நாம் பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம இப்போ இந்த அகவல் முழுக்க போல நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு தேவை மாதிரி பார்க்கணும். அடுத்த அகவல் என்ன சொல்றோம்னாக்கா, புறப்பு புறத்தில் புனையுறு வாக்கிடர் அறத்துடன் வகுத்து அரட்டுகிறது. ஏன்னா இங்க புறப்பு புறத்தில் புனைவுறு ஆக்கிட, புறப்பு. அப்போ அகப்பூ ஆயிடுச்சு, இது புறப்பு இரண்டாவது. அப்போ புறப்பு என்பது அண்டத்தில் புறப்பூவாகிய சந்திரன். ஏன்னா அங்கே அக்னி, இது சந்திரன். அப்போ இதுக்கு அண்டத்தில் புறம் என்பது சந்திரன். அப்போ பிண்டத்தில் புறம் என்பது மனம். அப்போ அண்டத்தில் புறம் என்பது முதல் நம்ம அகம் இல்லையா, அக உறுப்பு, இது புற உறுப்பு. எப்படின்னா இதுல கன்ஃபியூஸ் ஆகும். எப்படின்னு கேட்டாக்கா, அகம் அகப்புறம் அப்படி. ஆனா இவங்க எப்படின்னாக்கா அகம் புறம்
அகப்புறம் புறப்புறம் அப்படிதான். அப்போ அப்போ புறத்தில், அதாவது அண்டத்தில் புறம் என்பது சந்திரன், அண்டத்தில் புறம் என்பது. அப்போ உதாரணத்துக்கு அகப்புறம் என்னவா இருக்கும்? சூரியன். ஏன்னா நமக்கு எப்படி வருதுனாக்கா ஆன்மா, ஜீவன், மனம், இந்திரியங்கள் இது பிண்டத்தில் இருக்கு. அப்போ அண்டத்தில் என்ன ஆச்சுனாக்கா அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம். இது நமக்கு புரியுது வருது. ஆனா இப்போ அகம் எப்படி, இப்போ நம்ம அகம் அகப்புறம் பார்க்குறோம். அகம் எப்படின்னாக்கா அகம் புறம், அப்புறம் அகப்புறம் புறம் இப்போ மாறி இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து அவர் அப்போ என்ன சொல்றாங்கனாக்கா, அதாவது ரெண்டாவது அவர் வந்து அண்டத்தில் புறம் என்பது சந்திரன், பிண்டத்தில் புறம் என்பது மனம். மனம் என்னன்னா அந்த கரணங்கள், மனம், புத்தி, சித்தம், ஆகாரம், அந்த கரணங்கள் 4. அடுத்து அவர் பார்க்கும்போது அகம் புறப்பு அகப்புற உறுப்பு ஏற்றிட அகத்து இடை வகுத்த அருட்பெருஞ்சோதி. இப்போ என்ன சொல்றாங்க? அகம் புறப்பு, அகம் புறப்பு, அகப்புற, அகம் அகப்புற. ஏன்னா அடுத்தது புறம் புறப்புற. இந்த 4 மாறி வரும், அவ்வளவுதான். அதாவது ஒரு படிக்கிறது அகம் எப்படிதான் படிக்கணும். அப்போ அகப்புற உறுப்பிட இயக்கிட அகத்து இடை வகுத்து அருட்பெருஞ்சோதி. இது என்ன சொல்றாங்கன்னாக்கா அண்டத்தில் அகப்புறம் என்பது சூரியன். இதுதான் அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம். நமக்கு அகம் வேலை கீழே மாறிக்கிறது. அப்ப என்ன முதல்ல நம்ம பார்த்தோம்னாக்கா ஆன்மா, ஜீவன், அதை பார்க்கலாம். இப்போ அடுத்தது மனம், இது நம்ம பிரிச்சு பார்க்கலாம். அப்ப என்ன சொன்னோம்? அண்டத்தில் அகப்புறம் சூரியன், பிண்டத்தில் அகப்புறம் ஜீவன். சில பேருக்கு டவுட், அகம் என்பது ஆன்மா இருக்கிறது, அப்ப ஜீவன் எங்கே இருக்கிறது, உயிர் எங்கே இருக்கிறது? அதாவது என்னன்னா அகம் என்பதிலே ஜீவன். இந்த இந்த உடல் வேலை செய்யும் பொழுது, இந்த உடல் இருக்கும் பொழுது ஜீவன் உயிர் இருப்பதால், உயிரோடு இருப்பதால் ஜீவன் பொருட்கள். இது வந்து வடசொல். 2 காலத்துக்கு நிறைய ஆன்மா என்றால் என்ன, ஜீவன் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன. ஆனால் பொதுவாக வந்து ஆன்மா என்பதுதான் ஃபண்டமெண்டல். மாறி மாறி கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறது எல்லாம் ஒன்றுதான். அண்டத்தில் அகப்புறம் சூரியன், பிண்டத்தில் அகப்புறம் ஜீவன். அப்போ இது என்ன சொல்றாங்கன்னாக்கா ஜீவன் வந்து சூரிய அம்சம் உடையதாக இருக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னு பார்த்தது வந்து சந்திர அம்சமாக இருக்கிறது, இது சூரிய அம்சமாக. அப்போ முதல்ல பார்க்குறோம் அக்னி, அது அக்னி அம்சமாக இருக்கிறது. அடுத்து சூரியன் பார்த்தா அது சூரியன் அம்சமாக இருக்கிறது. அடுத்து சந்திரன் பார்த்தா சந்திரன் அம்சமாக இருக்கிறது. கடைசி நட்சத்திரம் பார்த்தா நட்சத்திரம் அம்சமாக இருக்கிறது. அப்போ அகம் அகப்புறம், புறம் புறம். அடுத்து 4வது பார்க்கும்போது புறப்புற பூ, அதில் புறப்புற உருப்புற அறத்திடை வகுத்து அருட்பெருஞ்சோதி. அப்போ புறப்புற கடைசி இது நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாக்கா ஒரு பெரிய வட்டம் போடும், ஒரு பெரிய சர்க்கிள். அது எழுத புரியுமான தெரியல.
வேஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த சென்டர் இது வந்து அகம், இது அகம், அகப்புறம், புறம், புறப்புறம், எக்ஸ் மோஷன். அப்போ புறப்புறம் அப்படின்னும் போது இந்த வட்டத்தை குறிக்கிறது, புறப்புறம் என்பது அடுத்தது குறிக்கிறது. அப்போ அகப்புறம் என்பது மூன்றாவது, அகம் என்பது உள்ளே வருது. அப்போ இதுல என்ன சொல்றாருனாக்கா, புறப்புறம் என்பது பூதங்கள் 5 மற்றும் தன்மாத்திரைகள் 5. ஆக 5 கூட்டல் 5 10. 10 இந்த 10ம் புறப்புறம் என்று கூறப்படுகிறது. ஏன்னா பூதம் என்பது நமக்கு தெரியும், 5 பூதங்கள். அடுத்து தன்மாத்திரைகள் என்னக்கா, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாட்டம், புலன், ஒலிகள், புலன்கள் என்பது தன்மாத்திரைகள் என்று சொல்லப்படுது. அப்போ பூதங்கள் 5ம் தன்மாத்திரைகள் 5ம் சேர்த்து 10. இது வந்து புறப்புறம் என்று கூறப்படுகிறது. அடுத்தது ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, ஆக 10. இது வந்து புறம் என்பதை குறிப்பு. ஏன்னா 2 விதம் பார்க்கலாம், அகம் புறம் என்று பார்க்கலாம், அல்லது அகப்புறம் புறப்புறம். எந்த வரிசை இருக்குதுன்னா புறப்புறம் என்று பார்க்கலாம், இது புறம். ஏன்னா 2 பூப்பு அப்படி. அடுத்தது அகப்புறம் போகும்போது அந்த கரணங்கள் 4, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அந்த கரணங்கள். அடுத்தது இது அகம். அகம் என்பது ஆன்மா. அகம் என்பது ஆன்மா. ஆன்மா என்பது அது வந்து வித்யா தத்துவத்தை குறிக்கிறது. வித்யா தத்துவம் 7, அது வித்யா தத்துவம். அப்போ இந்த அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் என்பது ஜீவன், புறம் என்பது மனம், புறப்புறம் என்பது இந்திரியம். இதிலே எல்லாத்தையும் ஒப்பிட அகம் என்பது ஆன்மா. அப்போ இதை படிக்கணும்னாக்கா, பிண்டத்தில் அகம் என்பது ஆன்மா, அதே அண்டத்தில் அகம் என்பது அக்னி. அதில் இன்னொரு காலம் போட்டோம்னாக்கா, அப்போ இங்க வந்து அதாவது அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். அப்போ இது அங்கே ஒப்பிட்டு பார்க்குறோம். இங்க வந்து ஆன்மா, ஜீவன், மனம், கடைசியா இருக்குது. அப்போ இது மாதிரி ஒரு டபுள் எல்லாத்தையும் போட்டோம்னாக்கா நமக்கு ஒரு. அப்போ இதுல என்ன சொல்றாருனாக்கா, இந்த புறப்புறம் என்பது பூதம் 5, தன்மாத்திரைகள் 5, ஆக 10. இது புறப்புறம் என்றும், புறம் வந்து ஞானேந்திரியங்கள் 5,
அண்மைந்திரங்கள் 5 ஆக 10. இது வந்து புறம் என்றும், அகப்புறம் என்பது அந்த கரணங்கள் 4, மனம் புத்தி சித்தம் ஆங்காரம். அடுத்தது அகம். அகம் என்பது வித்யா தத்துவம் 7 ஆக இந்த 10, 20, 24, 7, 31. இந்த 30. அப்போ இதுல வந்து எது போயிருந்தாக்கா சிவ தத்துவம் போயிருக்கு. சிவ தத்துவம் இதுல கலந்து. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இதை 7 அகக்கருவிகள் என்று சிவஞான போத மாபாடியத்தில் சிவஞான முனிவர் உரைக்கின்றார். இதை வள்ளலார் அவர் ஏன்னா சைவ சித்தாந்தத்தில் இருக்கும்போது அது இந்த சிவஞான போதத்தில் மாபாடியத்தில் சிவஞான முனிவர் எழுதியிருக்கார். அது வந்து இங்க ஆனால் இதில் 5 சிவ தத்துவம் எடுத்துக்கலாம். ஏன்னா இவர் சொல்ற மாதிரி சிவஞான போதத்தில் மாபாடியத்தில் சிவஞான முனிவர் எது குறிப்பிடவில்லை. அப்போ என்ன சொல்றாருனாக்கா 24, 7, 31 இதுக்கு பொருந்தும். சிவ தத்துவம் ஒரு தத்துவம். அப்போ இவ்வளவு விளக்கம் ஏன் பார்க்குறேன்னாக்கா அகவலில் வந்து ஐம்பூ என்று கூறுவதற்கு இன்னும் நிறைய இருக்குது. இவர் அகவலில் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பூ என்பது இந்த இடத்தில் பொருத்தமாக இருப்பது தத்துவங்கள் என்று இருப்பதால் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மண்ணினில் ஐம்பூ வகுத்து அதில் ஐந்திரம், ஐம்பூ வகுத்து ஐந்திரம் வகுத்து பன்முற அமைத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்றது. பூ என்பது பல பொருள்படும், ஓரெழுத்து ஒரு மொழி. இங்கே பூதம் என்பது பொருள். வள்ளல் பெருமான் பூதம் என்ற பொருளில் பல இடங்களில் பூ என்பதை வழங்கியுள்ளார். இவ்விடத்தில் அதுவே பொருந்தும். அந்த பல இடங்கள் அகவலில் பூஜை இருக்கிறார் என்பதற்காக இந்த 4 அகவலை நாம் பார்ப்போம். எப்படி வருது பின்னால பட் இருந்தாலும் பூ என்பது பூதங்கள் என்று பொருந்துகிறது என்பதற்கு ஒரு உதாரணம். அடுத்து அவள் என்ன சொல்றாருனாக்கா மண்ணினில் நாற்றம் வகுத்து அது பல்வகை அண்ணுற புரிந்த அருட்பெருஞ்சோதி. இப்போ இங்க நாற்றம் என்றால் வாசனை. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா பொதுவாக வந்து நாற்றம் என்று சொன்னால் நல்ல மனம். நாற்றம் என்ன? நல்ல மனம், நல்ல வாசனை. பழைய காலத்து இலக்கியங்களில் நாற்றம் என்பது சிறப்பான காலம் மாற மாற பூவம் நதி போன்று பார்த்தவுடன் இது துர்நாற்றம், இது நல்ல நாற்றம், இப்படி மாறி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது இது துர்நாற்றம், இது நல்ல நாற்றம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கணும். அப்போ மண்ணினில் நாற்றம் வகுத்து அது பல்வகை. அப்போ மண்ணில் நாற்றம் வந்து பல வகை இருக்கிறது. அவைகளை வகுத்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்றார்.
இப்போ சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 இருக்கு. சுவை இப்போ போதங்கள் நமக்கு தெரியும். இப்போ 5 பூதங்கள், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஒவ்வொரு பூதங்களுக்கு எந்தெந்த, அதாவது மனம் அல்லது சுவை அல்லது நிறம் அப்படின்னு இப்போ நம்ம பிரிச்சுன்னு பார்க்கணும். இப்போ என்ன சொல்கிறோம்னாக்கா, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்பது 5 புலன்கள். இந்த 5 புலன்கள் 5 பொறிகளுக்கு பொருந்துகிறது. அப்போது சுவை என்பது எதுக்கு வருது? நீருக்கு வருகிறது. நிலம், நீர், அதான் சொல்கிறோம் சுவையாக இருக்குது. வேற எதுனா சாப்பிட்டா சுவைனா பல கலந்து இருக்கிறது. இப்போ நீங்கள் குழம்பு சுவையாக இருக்குதுன்னா அது 28 போடுறோம். ஒன்று நேச்சுரல், இது சுவையாக இருக்கிறது. சுவை இருக்கிறதே நம்ம பிரிச்சு இன்னொரு கொண்டு போட்டுருக்கோம். இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, திருப்பு நிலை நல்லா இல்லை அப்படின்னு. அப்போ நீருக்கு சுவை என்று இருக்கிறது. நெருப்புக்கு என்ன இருக்கிறது? இப்போ நமக்கு இருக்க தங்கம் வந்து புலன் வந்து சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், 5 புலன்கள். இப்போ அப்படி இருக்கும்போது நெருப்புக்கு என்ன இருக்கிறது? அந்த ஒளி என்று சொல்லும் பொழுது அதற்கு இருக்கக்கூடிய பொறியது அதாவது நம்ம ஒப்பிட்டு ஞாபகத்துக்கு அவ்வளவுதான். அப்போ கண் என்றால் கண் இருந்தால்தான் நமக்கு ஒளி கிடைக்கும். ஒளி இருந்தால் தான் நமக்கு எல்லாமே பார்க்கும். அப்போ ஒளி என்பது நெருப்பு பொருள். அடுத்தது ஊறு என்பது எந்த பூதத்துக்கு பொருந்தும்? செவி. காற்று. ஏன்னா செவி வந்து ஓசை, அதற்கு பெரிய உதாரணம் வகுப்புல பார்த்தோம். அதாவது ஆகாயம் என்பது அந்த இதுக்கு ஓசை என்று தன்னுடையது. அப்போ நாதம் என்று இருப்பதாக போன கிழமை நம்ம பார்த்தோம், கேட்டு. அப்போ ஊர் என்பது காற்று, அதாவது தொடர்தல், அது தொடுதல், அந்த தன்மை காற்று. ஏன்னா நம்ம படுது இல்லையா, ஊருக்கு போகுது இல்லையா ஊரு. அப்போ சுவை, ஒளி, ஊறு. அடுத்தது வந்து ஓசை. ஓசை என்பது ஏன்னா அதான் நம்ம போன கிழமை பார்த்தோம். அந்த ஆகாயம் என்பதற்கு ஓசை என்பது, அந்த ஓசை வருவதுதான் நாதம் என்று நாம் பார்த்தோம். அப்போ இன்னைக்கு ஓசை என்று அந்த புலன் இருக்கிறது. நாற்றம் என்பது மண்ணுக்குரியது. நாற்றம் என்பது மண்ணுக்குரியது. அப்போ மண்ணின் குணம் நாற்றம். அப்போ நம்ம குணம், இதுக்கு முன்ன நிறம் பார்த்தோம், அதுக்கு முன்ன குணம் பார்த்தோம். இப்போ வந்து மண்ணின் குணம் நாற்றம் என்பது. அப்போ நாற்றம் என்பது முன்னாளில் நறு நாற்றத்தையே குறித்தது. மலர் மனம் போன்ற நல்ல வாசனைகளை குறித்தது. பொன் மலர் நாற்றம் உடைத்து என்ற பழமொழியில் நாற்றம் என்பது மனம். இக்காலத்தில் சாக்கடை நாற்றம் போன்ற துர்நாற்றங்களே நாற்றம் என வழக்கில் பெறுகின்றன. நன்மணம் நறு நாற்றம் என்று பொருள் வழங்குகிறது. மிகவும் அருகிவிட்டது. ஸோ அப்போ முதல்ல வந்து நாற்றம் என்று சொன்னாலே நமக்கு புரிஞ்சு. ஆனால் காலப்போக்கில் இருந்தது இந்த நாற்றத்திற்கு உள்ள ஆப்போசிட்டாக இருந்தது துர்நாற்றம். அப்போ நல்ல நாற்றம், துர்நாற்றம் அப்படின்ற நிலைக்கு வந்திருக்கிறது. அப்போது நாம் இந்த அளவில் என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, மண்ணினில் நாற்றம் வகுத்தது பல்வகை அன்புற புரிந்த அருட்பெருஞ்சோதி என்று அவர் அதை குறிப்பிடுகிறார். அப்போ மண்ணுடைய மண்ணுக்கு வந்த நாற்றம் என்பது என்னன்னா, மண்ணுக்கு குணம், மண்ணுக்கு குணம், நாற்றம். அப்போ நமக்கு புரிஞ்சுனாக்கா மண் வாசனை, வாசனை
அடுத்த அகவலில் பார்க்கும்போது மண்ணினில் பற்பல வகை கரு நிலை இயல் அன்னுர புரிந்த அருட்பெருஞ்சோதி அப்படின்றார். அப்போ மண்ணில் பற்பல வகை பல வகை இருக்கிறது. பற்பல வகை கரு நிலை இயல் அன்புற புரிந்த அருட்பெருஞ்சோதி என்று பொருள். கருநிலை என்பதுன்னா கருத்தாங்கும் நிலையான இயல்புகளை, கரு கொள்ளும் இயல்புகளை, அதாவது மைய பாயிண்ட் சொல்லணும். கரு அந்த மாதிரி. அப்போ என்ன சொல்றோம்னாக்கா அன்புற புரிந்த செறிந்திருக்கின்ற புரிந்த மண்ணினில் கருப்பொருள்கள் பற்பல கரு கொண்டு விளங்குவதை காணலாம். லோகங்கள், தாதுக்கள் முதலிய பற்பல கரு பொருள்கள் மண்ணிலிருந்து கிடைக்கப்படுகின்றன. தங்கம், வெள்ளி, மணிக்கற்கள், நிலக்கரி, வைரம், மண்ணெண்ணெய், பெட்ரோலியம் பொருட்கள் முதலியன எல்லாம் மண்ணிலிருந்து கிடைப்பனவே. கருங்கல் முதலிய கல்வைகள் பற்படும். அப்போ என்ன தோணுதுனாக்கா மண்ணில் பற்பல, மண்ணில் என்னென்ன கிடைக்குது இதுதான் பற்பல. அது நம்ம பட்டியல் போட்டால் மட்டுமே கெமிக்கல் மொத்தம் கிடைக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்கனாக்கா தங்கம், வெள்ளி, மணிக்கற்கள், நிலக்கரி, வைரம், மண்ணெண்ணெய், பெட்ரோலியம் பொருட்கள் முதலியன எல்லாம் மண்ணிலிருந்து கிடைப்பனவே. கருங்கல் முதலிய கல்வகைகள் பற்பல அவ்வாறே. மண்ணும் மண்ணும் நீரும் தாய்மை மிக்கவை. பூமாதேவி என்று தாய்மண் என்றும் காவிரி அன்னை என்றும் கங்கா மாதா என்றும் கூறுகிறோம். அக்னி, ஆகாயம், மீன் பண்புகள் இப்படி அந்த மண்ணில் நிறைய பொருட்கள் இருப்பதால் பற்பல அப்படின்னு பற்பல வகை கரு நிலையில் அன்புற புரிந்து அறுப்பது. அப்படின்னா மண்ணில் பல பொருள் இருக்கிறது. மண் அத்தனை உடையது. அப்போ அத்தனையும் அது உள்வாங்கி அடக்கி கொண்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த மண் சொல்லுதா என்கிட்ட இவ்வளவு கோல் இருக்குது, இவ்வளவு ஸ்கேன் சொல்லுதா? இல்லை, அது இருக்குது. எவன் தோண்டி போறானோ அவனுக்கு கிடைக்குது. அப்போ மண்ணு அது மாத்திரம் இல்லை, அந்த மண்ணிலே தான் நீர் தேங்கி இருக்கிறது. கடல் எங்கே இருக்கிறது? கடல் தேங்கி இருக்கிறது. அந்த கடலுக்குள்ளே கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கிற பல வகையான மீன்கள், அது இது. அப்போ பல வகை. அப்போ மண்ணில மண்ணிலே இருக்கக்கூடிய ஒன்று நீர். அந்த நீருக்குள்ளே ஆயிரக்கணக்கான. அப்போ மண்ணில் பற்பல இப்படி மண்ணில் என்னென்ன இருக்குதுங்க. இப்போ அதே மண்ணில் பாறைகள், கற்கள், மலை எல்லாம் மண்ணில் தானே இருக்குது. மண்ணிலும் இருக்குது, மண்ணுக்குள்ளே இருக்கிறது. அப்போ இப்படி மண்ணிலே என்னென்ன பொருள் கிடைக்கிறது பட்டியல் போட்டால் நமக்கு மறந்துடும் எது சரி எது தப்பு அவ்வளோ இருக்கு. ஆனால் அப்போ என்ன தோணுதுனால மண்ணில் இப்போ இந்த மண்ணில் பற்பல பொருள்கள் அடங்கி கிடக்கின்றன. அவ்வளவு பொருள் இருந்தும் ஒன்றுமே இல்லாதவாறு அமைதியாக இருக்கும். யார் அதை தோண்டி பார்க்கிறார்களோ, யார் அதை தோண்டி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும். இல்லைன்னா ஏதோ மண்ணாகவே போயிடும். ஒரு பக்கம் இப்படிப்பட்ட பொருள் இருக்குதுன்னு பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இறந்த உடலங்கள் அதுவும் இருக்குது. அதுவும் காணும். அது கொஞ்ச நாள் தான் இருக்கும். அப்போல்லாம் மண்ணோடு மண்ணாகி அப்போ என்னன்னா மண்ணோடு மண்ணாகிடும் போது மண்ணாகி போத்தோம்னா அது அதாவது இப்போ ஒரு பொருள் அழிஞ்சு அழிஞ்சு நம்ம சொல்றாங்க ஓகே, நம்ம இப்படிதான் எடுக்கலாம். இந்த மண் ஏதாவது இந்த உடலானது 5 புலன்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இது இறந்தவுடன் மண்ணுக்கு சேர்ந்து மண்ணுக்கு சேர்ந்து, காற்றுக்கிறது காற்றுக்குள்ள சேர்ந்தது, நீருக்கு நீருக்கு சேர்ந்ததாக நம் கருத்து பொதுவாக நமக்கு தெரியாது. அப்படி பிரித்து கொடுக்கிறது என்று நாம் புரிந்துக்கிறோம். அப்போ நம் மண்ணிலேயே வாழ்ந்த இந்த மனிதன் மண்ணுக்கே சொந்தமாக
கரு கொள்ளும் பொருள்கள், கரு நிலை இயல்புகள் பார்க்கலாம். அப்போ கரு பொருள் முக்கியமான பொருள், கரு இப்படிப்பட்ட தன்மை கொண்ட பொருள்கள் இந்த பூமியில் இருக்கிறது என்பது. அப்போ மண்ணில் நீரும் இருக்கிறது நாம் கருத்து சொல்றோம். நீர் தனியாக வருது இருந்தாலும் அது சப்போஸ் நான் நீர் அப்படின்னா அந்த இருக்குது இல்லை, மண்ணோடு கலந்து இருக்கு. அதான் சொல்றாரு, தாய்மை மிக்க மண்ணிலும் நீரிலும் மண்ணிலும் நீரிலும் கரு கொள்ளும் பொருட்கள், அதாவது மெயின் கரு கொள்ளும் பொருட்கள் கருநிலை. அப்போ இந்த மண்ணில் என்னென்ன இருக்கிறது நாம் ஒவ்வொரு அகவலாக பார்த்து வருகிறோம். அடுத்து என்ன சொல்றாங்க, மண்ணினில் 5 இயல் வகுத்து அதில் பல் பயன் அன்புற கொடுத்த நடக்கிறது. இப்போ மண்ணினில் 5 இயல், மண்ணினில் 5 இயல் வகுத்து அதில் பல் பயன் அன்பு. இப்போ அதுல 5 இயல் வகையாக பொருள் இருக்குது. அத்தனையும் நமக்கு பயன்படுத்துகிற தன்மை இருக்கிறது. ஏன்னா இயற்கையில் வரும்போது எதுவுமே இது வேஸ்ட்டு அப்படின்னு பொதுவாக இந்த உடம்புல எவ்வளோ ரத்தம் இருக்குது, எவ்வளோ நரம்பு இருக்குது, எவ்வளோ எலும்பு இருக்கிறது, சதை எவ்வளோ இருக்கிறது அப்படின்னு பிரித்து போது அது தெரியப்பட்டு. அப்போது நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆமாப்பா இந்த உடம்புல இந்த பொருள் வேஸ்ட்டு பாயுது அப்படின்னு சொல்லணும். சில பேர் என்ன காமெண்ட்னா, ஆமாம் இந்த உடம்புல 2 கண் இருக்குது, 2 கிட்னி இருக்குது, 2 காது இருக்குது அப்படின்னா தேவைக்கு ஏற்ப இருக்கிறது எது வேஸ்ட்டு. ஏன்னா அவன் என்ன சொல்றாங்க, வாழ கத்துக்க. ஏன்னா எது நமக்கு அடிக்கடி தீர்ந்து போகுமோ, எது நமக்கு அடிக்கடி காணாமல் போகுமோ அது இன்னொரு அதையும் உதாரணம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தாங்க. கிட்னி, ஒரு கிட்னி போய்ட்டு ஒரு கிட்னி வச்சு பழகலாம். அதனால தான் உங்களுக்கு ஒன்றே வச்சனாக்கா உங்களால கண்டது. அப்போ இறைவன் அத்தனையும் கணக்கு போட்டு தான் படைச்சிருக்கான். எல்லாம் கணக்கு போடுறது. அப்போ இவன் எலும்புகள், நரம்பு இதெல்லாம் பார்த்தோம்னா இவனோட எலும்புகள் தேவை. இப்போ 32 பல்லுன்றோம். ஏன் 32 பல்லுனாக்கா தேவைன்னா ஏன் 35 40 ஏன் கொடுத்துடக்கூடாது? எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. அப்போ இந்த பக்கம் ஒரு 5, இந்த பக்கம் 5 ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த பக்கம் வரதெல்லா சிங்கிள், இதெல்லாம் டபுள். அந்த ஏதோ கணக்கு போட்டு எப்படியெல்லாம் இதை பயன்படுத்த வேண்டும் கருதி இறைவன் நமக்கு படைத்திருக்கு. ஏன்னா அத்தனையும் கணக்கு கொடுத்துருக்கு. ஆனால் எதுவுமே இது வேஸ்ட்டு, இது எக்ஸ்ட்ரா அப்படின்னு எதுவும் சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இறைவன் வகுத்திருக்க இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் யாருக்கோ நமக்கு ஒருத்தருக்கு பயன்படாத இருக்கலாம், ஆனால் யாருக்கோ ஒருத்தருக்கு பயன்படுத்தும். ஸோ அப்போ இறைவனுடைய படைப்பில் எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. அது ஐம்பொருளின் தன்மையாக இருக்கலாம் அல்லது மனிதனுடைய தன்மையாக இருக்கலாம், எதுவுமே எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்கும். ஏன்னா எது ஒன்று அடிக்கடி உனக்கு பொழுதுபடுத்தி போகுமோ அதற்கு இரண்டு பொருள் அல்லது வேறு ஒரு பொருள் இருக்கிறது. அதை இப்போ நீங்கள் ஒருத்தர் தானம் கொடுக்கலாம், ஒரு 2 இருந்தால் ஒருத்தர் கிட்னி இருந்தாலும் கொடுக்குறேன். ஆனால் வேஸ்ட்டு பட் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு அணு கூட எக்ஸ்ட்ரா உள்ள அலோவ் பண்ணுறது. இப்போ இறைவன் நமக்கு இப்படி படைச்சிருக்கான். உதாரணத்துக்கு எலும்பு இருக்கிறது, தவறி விழுந்துட்டோம், எலும்பு வண்டி போயிடும், அவன் ஸ்டீலோ ஏதோ ஒன்று வைக்கிறான். உதாரணத்துக்கு அது உடனே கூழிட்டு வச்சுக்கிட்டீங்க, ஆண்டுகள் ஆகுன்றன. இப்போது கொஞ்சம் ஹைடெக் இதெல்லாம் அப்போல்லாம் நான் சொல்றது 15-20 வருஷம். இப்போ இந்த ஸ்டீல் விற்கிறதுக்கு காசு, நாளைக்கு அந்த ஸ்டீல் அந்த இல்லை சார். இப்போ நானும் ஆட்சி எனக்கு நான் பண்ணிக்கிறேன்.
தை அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டு. அது வந்து அந்த நாடே கிடையாதுங்க. எனக்கு போட்டு இது ஸ்டீலே கிடையாது. அந்த மெட்டீரியலே எலும்பு மாதிரியே ஒரு மெட்டீரியலு இம்போர்ட் எடுத்து அது போட்டு அவர் சொன்னார், உங்களுக்கு எடுக்கிறதுக்கே தேவை கிடையாது, நாள் மேலே அதுவே உங்களுக்கு எலும்பு மாதிரி உள்ளே கூடிக்குது. அது எனக்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஹைடெக். ஹைடெக் தான். முதல்லலாம் ஸ்டீலுக்கு பேர் ஏதோ அது இப்போ நாளாக ஹைடெக்கில் வளர்ந்து. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த உடலுக்கு தேவை, அதாவது குழம்பாக இருக்கிற பொருள் வந்து சேருமே. ஆனால் ஒன்று எலும்பு, ரெண்டாவது ரத்தம் என்ன சொல்லி இன்னொன்று ஆனால் இது அந்த எலும்பானது ஒத்து போய் பரவாயில்ல. மற்ற சதை மதத்தினால அதோட ஒட்டிக்கிறதுக்கே ஆண்டுகள் திங்கள் ஆகும். அதுக்கு மேலே அதுக்கு பொறுக்கி ஏதோ இருந்தாலும் அது ஒட்டி அப்படி ஒரு இல்லைன்னா அது பள்ளியாக இருக்கும். உடனடியாக அதோடு கூடுவதற்கு அது ரத்தமாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். கண்ணுறோம் கண் பார்வை கண் வைக்கிறாங்க, ஆனால் 100% பார்வையாக இருக்காது. அதனுடைய தன்மை மாறுகிறது. ஏதோ பார்க்கறதுக்கு ஒரு கண் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சோம்னா ஒரு கண்ணாடி போட்டு தெரியக்கூடாது. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போது ஆனால் புறத்திலிருந்து கொண்டு வந்து எதுவாக இருந்தாலும் உடனடியாக இந்த இது நம்ம தெரிஞ்சு அதுக்குள்ள ஒருத்தருக்கு செட் ஆகாதே போயிட்டு கூட இருந்து திருப்பி. ஆமாம் சில வச்சுக்கணும் நாளைக்கு குழந்தெல்லாம் குழந்தை இருக்கு. அப்போ வந்துட்டு அதை டிஎன் டெஸ்ட்லாம் சொல்கிறேங்க சார், அதெல்லாம் பண்ணணும். அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மணியை கருத்து அது டீட்டெயில் சொல்லிட்டு அப்போ சொல்கிறாங்க 99.99 அது அந்த கருப்பு சொல்வது தான் டிஎன் டெஸ்ட்டுக்கு வருவோம். இவங்க நான் சொன்னேன், நம்ம உடம்பு நம்மளோட குழந்தைலாம் அதுக்கு இதாக இருக்குதுங்களா வராது. அவங்க தான் மெயின் வரும். இது வந்துட்டு கொஞ்சம் தான் வரும் பண்ணிக்கா வராது. அதில் நீ பார்க்கறதுக்கு அது ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். இப்போ அப்பா மாதிரி பையன் குழந்தெல்லாம் நம்ம சொல்கிறோமே அம்மா மாதிரி நிற்கிறேன். இவ்வளோ இன்ச்சு தான் விரல் வரணும், இவ்வளோ இன்ச்சு தான் கை வரணுன்ற அதற்கெல்லாம் தேர் போட்ட மாதிரி அதுக்கு அப்படியே வந்துன்னே இருக்கும். அது அந்த மாதிரி தான் அந்த இதெல்லாம் போடும். அப்போது அந்த கரு இன்னொரு இது வைக்கணும்னாக்கா 100% மேட்ச் ஆகும். கரு தாங்கிறது வந்து ஒன்றுமே வேலை செய்யறாங்க இருக்குது, அவ்வளோதான். யாருக்கு அது கரு யாருக்கு வந்து அது அவங்க தான் செய்யணும். இது சும்மா கேரிங் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. ஆமாம், இது கேரிங் தான். அப்போ இந்த மாதிரி சொன்ன மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்கன்னாக்க ஒரிஜினல் டிஎன் தான் மொத்தம் ஒரு என் பையன் அவ்வளோ கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த நோக்கில் இந்த நோக்கில் வளர்ந்து எல்லாம் சொன்னா புரியாது மணிக்கா. இன்னும் நிறைய டெவலப் ஆகிட்டு நிறையவே ஆகிருக்குது. 99.99 வைரலஜி வாடகையே கொடுக்குறாங்க. அதான் சரகத் மதர்ஸ்ன்றது நிறைய வண்டிகள் வாடகைக்கு தராங்க. அது மாதிரி இப்போ நிறைய காரணம் என்னன்னாக்கா குறிப்பாக பெண்கள் வந்து என்னுடைய இது வந்து அழைக்கக்கூடாது. அது ஒன்று வாடகை வாங்கி எதுவாக இருந்தாலும் வாடகை சார் தொண்டிங்கிற கூட பொறுப்பு
இவ்வளோ பெருசு இருக்குது இல்லை அது புறப்படுறது இல்லைன்னா அதுவும் அந்த மாதிரி பண்ணிக்கிறது கொழுப்பு சக்தி ஜாஸ்தியாகிட்டு அதுங்களுக்கு கருப்பையெல்லாம் சரியிடுறது. இந்த மாதிரி நல்லா ஒரு 10 லட்சம் 15 லட்சம் வச்சுக்கணும், சும்மா கிடையாது. அதுக்கு அந்த அந்த வாடகை தாயை கொண்டாந்தீங்கன்னா அந்த day 1 to till end that delivery whatever she needs everything you have to pay. அப்புறமா லம்சம் அமௌண்ட்டு இவ்வளோ கொடுக்கணும் அவளுக்கு. பின்ன அவள் அவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டு அவள் உடம்பை பாடு பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபீஸ் அதுக்கு வாங்கிட்டு போயிடுது. ஒரு குழந்தை வேணுமா 2 குழந்தை வேணுமா அது கூட கேட்குறாங்க. இப்போ 2 குழந்தை வேணும்னா அதுக்கு தகுந்த ரேட், அதுக்கு தகுந்த ரேட், அதுக்கு தகுந்த ரேட். அதே தான். ஸோ அவ்வளோதான் அதுக்கு என்ன கதியா நியாயமான யோசனை பேர் கட்டப்புறம் ஒன்று எல்லா உலகம் இதை பற்றி டீப்பாக யாரும் ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ண மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஏதோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுக்குறீங்க, ஆனால் இந்த அளவுக்கு டீப்பாக யாரும் போகிறது மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுது சார். டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆச்சு, மனிதனுடைய வேல்யூ எவ்வளோ கம்மியாச்சு. அசிங்கம் தானே அதெல்லாம் இல்லைங்களா? அது எவ்வளோ அசிங்கம். நேச்சுராக ஒரு குழந்தை பிறந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்து அதுங்க வளர்றது அதுங்க இது பண்ணுறது எப்படி இருக்குது? யாருக்கிட்டையோ பெட்டி எடுத்து வந்து வளர்த்துக்கின்னு அதுங்களை நம்ம வாழும்போது ஏதோ சிக்கல் இருந்தால் ஏதோ இப்படி இங்கிலீஷ் வேணாக்கா என்னுடைய டிஎன்ஏ பார்க்கும்போது இவங்க அப்பா யாரு, இவங்க அம்மா யாரு, இவங்க தாத்தா யாரு அப்படின்னு ஒரு இது கிடைக்கும். ஆனால் இப்படி நிலை வரும்போது 100% பியூர் இருக்காது. பியூர் இருக்காது, சொல்ல முடியாது. எங்கேயோ இடத்துல ஒதுக்கும். அப்போ நீங்க முதல்ல கொடுத்தோம் இது வந்து இந்த மாதிரி சிஸ்டம் உருவாச்சுன்னா அவன் ஸ்டடி பண்ணிக்கும். ரெடி பண்ணி அதெல்லாம் ஃபஸ்ட்டே எழுதி சிக்னேச்சர் பண்ணுறது பண்ணிங்கன்னா அம்மா கொடுப்பான்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா? பிரியங்கா காந்தி தான் கொடுத்தாங்க, அவங்க கொடுப்பான்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. கொடுக்க முடியாது. அவன் என்ன பண்ணுறான், திங்க் பண்ணுறதே இல்லை. அதை கூட குழந்தைங்களை கூட கடையிலேருந்து வாங்கிட்டு வர மாதிரி இப்படி ஒரு இது பண்ணிட்டு ஒரு குரூப் உருவாக்கிட்டு யார் யார் இன்ட்ரெஸ்டடோ அவங்கெல்லாம் போய் அதில் சேர்ந்துக்கின்னு யார் யாருக்கு வேணுமோ போய் ஹாஸ்பிட்டலேருந்து வாங்கிட்டு வர மாதிரி வாங்கிட்டு வாங்க. கடையில் வாங்கினாலும் வாங்கிட்டு அதுவும் வாங்கிக்கலாம். அதான் வாங்கிட்டு சார். இப்போ குழந்தை பொறுத்தவரை யாரும் கவலைப்படுத்துறேங்க சார். காசு தருவோங்க, காசு இல்லாதது பாவம் அழுதுங்க, அதுங்க எங்கே போவோங்க லட்ச கணக்கில் கொடுக்குறதுக்கு. இந்த காசு எடுத்து போய் நைஸாக இந்த மாதிரி பிறந்துச்சுன்னு கேட்பாந்துருக்குங்க. இல்லை சொல்லியே கூட வாங்கிட்டு வந்துருக்கோம். அதுக்கு பின்ன பணத்துக்கு தெரிஞ்ச மாதிரி இங்கிலீஷில் இருக்காங்கம்மா, பயிற்சி பிரசலாஜி 10,000 கோடி இருக்கலாம். செய்யறது அந்த வேலைக்கு நான் போய் அவங்க சொன்னீங்க, இவங்க நம்ம சொன்ன மாதிரி 2 குழந்தை கேட்குறாங்க. இப்போ அப்படியே முதல்ல ஆப்ஷன்ஸ் இப்போ வேற இருக்கும். அட் ஏ டைம் 2 குழந்தை 3 குழந்தை கூட வாங்கிக்கலாம் நம்ம. இப்போ ஒரு நார்மல் டெலிவரி வச்சுக்கோங்க. நார்மல் அப்போ நாளைக்கு அந்த குழந்தைக்கு பல விதமான நோய்கள் வரலாம். அப்போ என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த இது இருக்குங்களா, இதை கட் பண்ணி அந்த கட்டை எடுத்து சேமிப்பு அது டாக்டர் சொன்னால் படிக்கிறாங்க. அதை நீங்கள் ஏசியில் வைக்கணும். அதுக்கு ஒரு ஃபீஸ் அப்போ இந்த குழந்தைக்கு ஒரு 10 வயசுல 15 வயசுல எப்போது வந்தாலும் ஏதோ ப்ராப்ளம்னாக்கா அப்போ இதை போட்டாங்கன்னாக்கா ஃபாஸ்ட்டாக அப்போ அந்த பிளட்டை எடுத்து சேர்த்து நம்மளால வீட்டில் வச்சுக்க முடியாது. அவங்க கண்டுபிடினா அவங்க ஏசி அதுக்கு வந்து எப்படி நம்ம பேங்க்ல பணம் கட்டணும். என்னன்னா பணம் சம்பாதிக்கலாம்னு ஒரு வழி போகிறது. நான் இந்த இது பேசுகிறேன் சார். இப்போ சூப்பர் போனோக்கி டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் கற்றுக் கொடுத்தாங்க. 4 நாளைக்கு முன்ன வந்துட்டு ரேசமாக சத்திக்கிட்டு அழுதாங்க. ஏன்னு கேட்டால்
அது நாளைக்கு உங்களுக்கு எஃபெக்ட். நீ புது செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நாங்கள் 9 மாதம் வச்சுருந்துட்டு கூட ஒரு குழந்தை கொடுத்துட்றோம். அது லைஃப் லாங் அப்படி இருக்கும். முன்னால இப்போ நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அந்த பையன் அவ்வளோவா அறணும். என்னன்னா நான் சொல்லட்டும் சொல்லுவான் நான் இருக்குன்னு நான் வச்சுக்கிட்டு சொல்லுவேன். கஷ்டப்படுறதை விட கடவுளை என்ன சொல்லிட்டாங்க. சரியில்லை குழந்தைங்க அப்பா இதே வேதனை சொல்லவே அப்போதான் இதெல்லாம் வந்து. அதுதான் மேடம் மாசம் மாசம் போகுது செக்கப்பு. அப்போ அந்த ஸ்கேனில் தெரிஞ்சு போகிறோம். அப்போ அவங்களே மறைக்குது நம்ம சார் வேணாம் வேணாம் அது லைஃப் லாங் யார் வச்சுன்னா அதனால படிச்சுட்டு பார்க்குறோம். அவங்களுக்கு சொல்லுங்க சார். சார் இப்போ ஸ்கேன்லேயே க்ளீனாக சொல்லிடுவாங்க. இந்த டிஃபெக்ட் இருக்குது என்ன சொல்ல க்ளீன் பண்ணிட்டா தெரியாமல் கேட்டாங்க. பேரண்ட்ஸ் இன்னும் வாடா திரும்ப கண்டினியூ பண்ணுறாங்க. யார் சார் அந்த வியாதிகளுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு மூச்சு வருதா, தலை கரெக்டாக இருக்குதா, காது கேட்குதா, எல்லா டெஸ்ட்டும் வயிற்றுல இருக்கும்போதே பண்ணிட்டாங்க சார். கால் கை நல்லா இருக்குதா, ஒரு மாதத்துக்கு ஒரு டெஸ்ட்டு அதுக்கு 5000 10,000 கட்டணும். கட்டிட்டு டெலிவரி அப்போ 1,00,000 ரூபாய் கட்டணும் அவங்களுக்கு. அது அந்த மாதம் மாதம் செக்கப்பும் போகணும். போய் அவங்க எல்லாம் என் வீட்டுக்கு 2 பதித்தாக்கு மாதம் மாதம் 5,000 ரூபாய் இல்லாத ஹாஸ்பிட்டல் போக முடியாது. போயிட்டு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 2-3 லட்சம் வாங்கணும். அப்போதான் ஏதோ நம்ம அப்பா அம்மா கேசி சென்டரில் போய் பாவம் அதுங்க நினச்சி பார்த்தா கண்ணில் இப்போ தண்ணி வருதா அதுவும் என்னங்க சார் ஒருத்தருக்கு 9 குழந்தை அந்த பாடி என்ன ஆயிட்டு இருக்கும். அதெல்லாம் இல்லவே இல்லை. போடே பிடிச்சிக்கல எல்லாம் அவங்களும் நல்லா இருந்தாங்க. எல்லாரையும் நம்மள பார்த்தோம்னா நல்லா என்ன சக்தி இல்லாத நல்ல சத்தான உணவு. 10 பேர் அதெல்லாம் எப்படி பெற்றாங்க அவங்க வளர்ந்து மறுத்தாங்க. இப்போதைக்கு நம்முடைய உணவு முறை சரியில்லை. சரி. உணவு முறை சரியில்லை. அப்போ தகுந்த மாதிரி விளைவிப்பு வருது. இப்போதான் அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க. ஒன்றுக்கு ஒன்று இருந்தால் போதும். இன்னும் இப்படா வேணும்னா 2. அதுக்கு மேலே யாருமே பிளானே பண்ணுறதுக்கு. ஆந்திரப்பிரதேசில் 3 வருஷம் கம்பல்சரி. அவங்களுடைய ரூல்ல மூணாவது குழந்தை இவ்வளோ உங்களுக்கு கவர்மெண்ட் காசு கொடுக்குது. காசு கொடுக்குது. அதான் சார் அது பேர் இதில் போட்டுருந்தாங்க. சும்மா நாளைக்கு 20 வருஷத்துக்கு ஆண்டுகளுக்கே வேலை சார் இப்போ பொண்ணு பெற்றுக்கு நான் வேணாம் நாங்கள் இப்போ ஒரு பொண்ணே இல்லாத படிச்சுங்க. எதனா பையன் இட்டுன்னு போங்க, எதனா பொண்ணு கிடைக்குதா பாருங்க. ஒரு பொண்ணு கிடைக்குது அந்த மாதிரி பண்ணிட்டு ரொம்ப நடக்குது. எல்லாம் இன்டர்காஸ்ட் தான். இப்போ ஏதோ ஒன்று கிடைக்குதா கல்யாணம் பண்ணிட்டு போகும். அதிகமாக வள்ளல் பெருமானுடைய கொள்கை வந்துச்சு. எப்படியோ ஒன்று இப்போ பாருங்க யாருன்னா லவ் மேரேஜ் இல்லைன்னா அவங்க கேட்கறதில்ல. ஆயிடுச்சா போட்டோ கல்யாணம் ஆயிடுச்சா அதேதான். நானே எத்தனை பேர் கும்பிட்டுக்கிறேன். எப்படி ஆயிடுச்சா சந்தோஷமா இருக்கும். ஏதோ ஒரு கல்யாணம் அந்த கஷ்டம் நம்மளுக்கு தெரிஞ்சது. அது என்ன இன்னும் சந்தோஷம் தான். ரிலிஜன்ல கூட டச் ஆகிடும். ஓ ரிலீஜன் இன்னும் படிக்கிறாங்க. ஆமாம் இன்னும் 10 வருஷத்துல ரிலிஜனே போயிடும். ரிலீஜனே போயிடும். இப்போவே ஏன் முஸ்லீமோ அவங்களும் இவங்களும் எல்லாம் மிங்கல் தான் இருக்கிறாங்க. மிங்கலாக நமக்கு தெரியாது. அந்த அரசியல் சிலதுக்கெல்லாம் நீங்கள் தேடினீங்கன்னாக்கா பதில் கிடைக்கும். முதல் பாயிண்ட்டு நமக்கு தெரியாது. புரியுதுங்களா?
கன்வெர்ட்டடா எங்கே இருந்துச்சு யார் இதெல்லாம் தேடி நம்ம வேஸ்ட் அது நம்மளுக்கு என்னத்துக்கு இருக்குது இதை நடத்துறாங்க ஆட்சி நல்லா நடக்கிறாங்க அதுதான் தமிழ்நாடு தமிழ் எவனா இருக்கிறான் ஆட்சி பண்ணுறதுக்கு அதர் கம்யூனிட்டி தான் ஆட்சி பண்ணுது யார் இந்த தமிழ்காரன் எடப்பாடி தான் ஒருத்தன் இருந்தோம் தமிழ் மிச்சம்லாம் அதர் கம்யூனிட்டி தான் அது ஒரு ப்ராஜெக்ட் கேஸ் அது இங்கே பரவாயில்ல அது ரெண்டு பேர் project. அதெல்லாம் பண்ணியிருக்காங்க சார் எவ்வளோ வைக்கரிச்சு பிடிச்சின்னு அவங்க இல்லை அவன் அவ்வளோ ஒரு யங்ஸ்டர் ஃபெலோ அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறான் அவன் மேலே குறை என்னென்ன கண்டுபிடிச்சின்னு சொல்லியிருந்தா எப்படி நடத்துவான் யாராக இருந்தாலும் புதுசு எங்க அப்படி ஒன்று இப்போ மற்றவர்கள் வந்து 10 ஆண்டு இருக்கிறாங்க 20 ஆண்டு 30 ஆண்டுனாக்கா இதனுடைய அனுபவம் வேறு நேற்று வரவங்களுடைய அனுபவம் வேறு அப்போ அந்த மாதிரி அவன் 5 ஆண்டு பார்த்தா அவனுக்கு அந்த அனுபவம் வரும் அதுக்கு முன்னாடி விஷயத்தை ஐ ஆம் ரைட் யூ ஆர் ராங் அப்படின்ற நிலையில அதான் ஐயோ அந்த காலத்திலே பாடி வச்சாரு வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் அந்த பாட்டு ஜனங்களுக்கு நல்லா பொருந்தது அதெல்லாம் கொண்டு வந்தேன் போய் மாட்டிட்டு போகணும் அதனால தான் வேணாம் சொல்லிட்டு அதான் அரசியல்லாம் பேசக்கூடாது. எங்க காசு வந்து எல்லாம் ஏமாந்து விட்டுட்டேன். அது நான் போடுறது இப்போ நீங்க தான் பேசுறீங்க. நான் எப்பவுமே அதை போட மாட்டேன். கட் பண்ணிடலாம், எடிட் பண்ணிடலாம். எடிட் பண்ணிடலாம். இப்போ இந்த அம்மா வீடியோ பண்ணாங்க இல்லையா அதுக்கு எந்த ஒரு டெக்னிக்கும் கிடையாது என்ன உதாரணம் சொல்றேன் நான் காபி குடிச்சா கூட நான் பேசுறியா டக்குனு ஆஃப் பண்ணு இல்லை நான் அப்படி அமுச்சு விட்டேன், அப்படி வச்சுட்டேன். நீங்கள் வந்து காஃபி குடிக்கும் போதெல்லாம் அப்படி தான் வச்சுருந்தேன். பையன் எடிட் பண்ணுவான். நான் பார்த்துக்கிறேன் இப்போ தெரியாது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் இப்போ கேப் வந்து பேசுறதுலாம் வராது அப்போ பார்த்துருவேன் என்னடா இருக்குதா இல்லையா அதுதான் எடிட் போட்டு இருக்கிறாங்க போட்டு பார்த்து ஒரு 2-3 மணி நேரம் இருந்தாங்க 4 வீடியோ 3 வழி பிரிச்சு போடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது இல்லை ஏன்னா நமக்கு தெரியாது சரியா வடிவேல் சொன்னாருங்க சார் அன்னைக்கு இது என்னென்னமோ அன்வான்டெல்லாம் வந்து அதெல்லாம் இல்லை சாப்பிடும்போது யாரோட பேசி ஓடாதுன்னு எல்லாமே நீங்க திருப்பத்தில் நீ ஆஃப் பண்ணணும் பாஸ் பண்ணி அடுத்து ஆன் பண்ணணும் இது நம்ம பொதுவாக ஏதோ பேசுகிறோம் பாஸ் பண்ணிடணும் அதெல்லாம் அப்போ ஓடுறது இல்லை நம்ம என்ன பேசுறது இல்லை இல்லை ரஷ்ல போட்டு காத்தி என்ன செய்வோம். டாபிக் மாத்திரமா அதுல வேற எதுவும் இப்போ எனக்கு இப்போ பிரச்சனை வார்த்தையே நான் அதெல்லாம் எதுவுமே போடாத போயிடுச்சுப்பா. சேனலே போயிடுச்சு, அந்த சேனல் போயிடுச்சு. ஆமாம் தெரியும் தெரியும் சொல்லிட்டேன். இப்போ அருட்பா சேனல் நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி டிவியில போடுறவங்களே லைவ் போடுறவங்களே எவ்வளவு பயந்து நிறைய நேரம் யாரும் பார்க்க இப்போ ஒரு 2 மணி நேரம் ப்ரோக்ராம் வச்சுக்கணும் அதை 4 பாகமாக பிரித்து கண்டென்ஸ்ட் பண்ணி நீ ஒரு 2 மணி நேரமா அந்த இதில் வந்துச்சு எல்லாமே பார்த்து பார்த்து அதெல்லாம் காட்டி கட் பண்ணிடுவோம். எல்லாமே அடுத்த அமர்வு வந்து மண்ணில் ஐந்தியல் பகுத்தல் பல்பயன் அன்புறவோடு அருட்பெற ஜோதி
இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அடுத்த டைமும் வச்சுக்கணும். அப்போது நம்ம இது இப்போ நம்ம பார்க்குற அதெல்லாம் வந்து மண்ணினுடைய தன்மை என்ன, அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய மனம் என்ன, அதனுடைய சுவை என்ன அப்படின்னு அவங்க வச்சு போகிறாங்க. நம்ம பார்த்துட்டு ஒவ்வொரு அதாவது ஒரு அவரம் வந்து மண்ணினுடைய திறன் என்ன அப்புறம் இதெல்லாம் நமக்கு மொத்தம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மண்ணுக்கு இத்தனை மண்ணை பற்றி ஒரு நிறைய சொல்கிறார். இப்போ மண்ணில் அப்படி சொல்கிறார், மண்ணில் 5 வகையும் அப்போ 5 வந்து என்னென்ன வருது அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுது. நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு. அடுத்தது மண்ணில் சத்துக்கள் மண் முதல் சக்திகள், மண்களை சக்திகள் அன்பர். ஏன்னா இங்கே வரும்போது சக்திகள் சத்தர்கள் அப்படின்னு வரும். சக்திகள் சத்தர்கள், அதாவது சத்தர்களுடைய மனைவமான சக்தி. இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா ஒரு பேர் நம்ம பார்த்துருக்காங்க. அதாவது பெருங்கடவுள் அப்படின்னு அவங்க இருக்கும்போது அதற்கு கீழே வந்து இவங்க இருக்கிறாங்க கடவுள்கள். இவர்களுக்கும் நடிகை இருக்கிறாங்க சத்தர் அப்படின்னா என்ன, கடவுளுடைய தன்மை அறிந்து இவங்களுக்கு கொடுக்குறது. இவங்க என்ன அது வந்து மீடியேட்டர் மாதிரி அப்படி அதர் இறைவனுக்கும் இதற்கும் இடையிலே இருப்பது சத்தரின் சத்துக்கள் அப்படின்னு உண்மை கடவுள் என்ற புத்தகத்தில் சில மாதம் சமைக்கிறார். அதில் இருக்கு அவருடைய இடையிலே இருக்குது. ஏன்னா இன்னொருத்தர் கூட வேற மாதிரி எழுதுறாங்க, அது பொருளாக இருக்கிறது. இது நமக்கு பொருது இறைவனுக்கும் இதற்கும் இடையிலே இருக்கிறார் அப்படின்னா இறைவனுக்கு என்ன தேவையோ அதை இங்கே கொடுப்பது. இங்கே என்ன இருக்கோ ஒரு மீடியேட் மாதிரி அவங்க சத்தரின் சத்துக்கள் அப்படின்னு அவங்க நிறைய நமக்கு தெரியாது. பார்த்தோன்னே என்ன பார்த்தா நம்ம தெரிஞ்சு அருள் சக்தி. அந்த அருள் சக்தி எங்கே ஒரு சொல்லிக்கிறேன்னாக்கா ஒருவர் ஒழுக்கத்து ஒழுவில் ஒழுக்கம் அதில் அந்த அருள் சக்தி தான் கடவுள் என்று அதை ஒரு விளக்குதான். இதை நம்ம பார்த்துருக்கோம். கோட்டீஸ்வரன் நம்மளோட அழுப்பா இது நம்மவர்னா அதாவது நம்ம தனலட்சுமி பாரதி அவர் அது விளக்குறாரு. அவர் சொன்னப்போ அவர் அது விளக்குறாரு. அது நமக்கு அப்போ தான் அது மாதிரி தான் நம்ம விழுந்து பார்க்கும்போது ஏன்னா சக்திகளை அவர் 5 பிரிவாக பிரித்திருக்கிறார். அதெல்லாம் வந்து பஞ்சாயத்து அந்த சக்திகள் இதெல்லாம் வந்து உரையாடை பகுதி இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா ஒவ்வொரு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பழைய புத்தகம் படிக்க வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் என்னக்கா இந்த திருவள்ளுவர் வந்து 1932 அப்படின்னு 1942 அப்படின்னு அதுக்கு மாதிரி நிறைய பேர் எழுதுறாங்க. எடிஷன்ஸ் 1932 ஒரு எடிஷன் வந்தது, 1942 ஒரு எடிஷன் வந்தது. அப்போது இதுங்கெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக அப்போது அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தில் ஒருத்தர் கேட்டார். என்னன்னு கேட்டாக்கா, ஐயா இது வந்து அவர் கேட்ட கேள்வி, எனக்கு 6ஆம் திருமுறை பழைய புத்தகம் வேணும், கிடைக்குமா? நான் சொல்லிட்டு கிடைக்கும். அவங்களும் பர்சனல் தான் இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இல்லை. ஆனால் நான் புது புத்தகம் இல்லை, புது புத்தகத்தை எனக்கு பயன் கிடைக்காது. உனக்கு என்னப்பா வேணும்? எங்களுக்கு வந்து புத்தகத்தில் உண்மை பத்திரிகை என்ற ஒரு இது இருக்குது. இது எந்த திருமுறையில் இருக்குது? இது அவருக்கு தேவை. 6ஆம் திருமுறை அவங்க போட்டிருக்கிறது 6ஆம் திருமுறை எடுத்து பார்த்தா 6ஆம் மொத்தம்
தேடி பார்த்து அதில் நான் வந்து பழைய புத்தகம் கொடுத்து அது இருக்குன்னு எதிர்பார்ப்பேன். எனக்கு அனுப்பி வச்சாங்க. உடனே இது திருமுறையில் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. ஆனான்னா பத்திரிகை அப்படின்னு சொல்லும்போது அது வந்து புத்தக திருமுறையில் அல்ல, கடிதங்கள் தான். பழைய புக்கில் இருக்குது சார் கடிதங்கள். அதில் இருந்துச்சு. என்ன கொடுத்துருந்தாங்க அதில் உண்மை பத்திரிகை அப்படின்னா இது வந்து கடிதங்கள், அதாவது திருமுகங்கள். அதில் அன்றைய எடுத்து பார்த்து நான் பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னாங்க உண்மை பத்திரிகை என்ற பெயர்கள் அது இல்லை. இன்னைக்கு கூட போய் எடுத்து பாருங்க, 547 பக்கம் அவங்க கொடுத்த அனுப்பது இருக்குது. இந்த டேட்டா அதில் இருக்குது. ஆனால் உண்மை பத்திரிகை என்ற தலைப்பு அது வேற. அப்படின்னா எடிஷன் வர வர அது மாறி 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 இதெல்லாம் வந்து யார் செஞ்சிருப்பாருப்பா ஒரு அப்போ என்ன அப்புறம் பண்ணாங்கன்னாக்கா திருமுகங்கள் தனியாக பண்ண கடிதங்கள் தனியாக பண்ண வச்சார். அப்போ திருமுறை இப்படிலாம் இருக்கணும். அப்போ மாற்றப்பட்டதான் நிறைய மாற்றங்கள் அவர் தான் பண்ணாங்க. ஏன்னா அவருக்கு அனுப்பின புக்கில் வந்து 6ஆம் திருமுறையில் இந்த பத்திரிகை இருக்கிறது எங்கே இருக்குன்னு அவர் கேட்ட கேட்டு அப்பா அதில் இல்லை, அது திருமுகன்றதுல இருக்குது. அது அப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நடிகர்கள் மாற்றி அமைச்சிருக்காங்க. அப்போ நமக்கு திருமுகங்கள் கடிதங்கள் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு போயிடுது. அப்போ நீங்கள் உரையிட போயிருக்குன்னா கடைசி 500 இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவங்க அனுப்புன இந்த உண்மை பத்திரிகை என்பது 547 பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு அனுப்பணும். அதாவது ஒரு ஹெட்டிங் தேடி பார்த்து விட்டுருக்காரு. ஹெட்டிங்கு தான் சேஞ்ச் ஆகிட்டு இருந்தாக்கா கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ காரணம் என்ன, உண்மை பத்திரிகை நீங்கள் பார்க்க கிடைக்காது. அவங்க வேற தலைப்பு கொடுத்துருக்காங்க, வேறு தலைப்பு. ஆனால் இந்த டேட்டா அதுதான். இப்படி அப்போ புத்தகங்கள் மாற மாற எல்லாமே மாறி மாறி இப்போ உங்களுக்கு பழைய உதவியை புது புத்தகங்கள் வேறு, இப்போ வர புது புத்தகங்கள் பக்கங்கள் மாறி இருக்கிறது. அப்போ நம்ம உன்னிப்பு பார்க்கும்போது சில பக்கங்களும் காணாமல் எடுத்துருக்கணும். ஏன்னா யார் யார் பப்ளிஷ் பண்ணுறோம் அவங்கள பொறுத்தது. இப்போ உறவினர்கள் ஆரம்பத்தில் வந்து மையம் கொடுத்துருக்காங்க. அவங்க பண்ணாங்கன்னா இந்த வட்டமான பதிப்பகம் அவங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க அது வேறு மாதிரி பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு எடிஷன் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அவங்க இது பண்ணுறாங்க. அப்படின்னா காரணம் அப்போது எல்லாம் எண்ணி பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்காது, முன்னேற்றம் இருக்கும் என்பதெல்லாம் தெரியும். அப்போ அவங்க அனுபவம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் மாறி இருக்குது அப்படிங்கிறது. பாட்டே எவ்வளோ மாறி இருக்குது. பாட்டுன்னா அந்த தலைப்புங்கெல்லாம் வேறு வேறு பண்ணிட்டு அது பழைய புக்கில் அழகாக ஃபுல்லு இருக்குது பாட்டுங்கோ. இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய பாட்டெல்லாம் சின்ன பண்ணிக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டாக்கா, உதாரணத்துக்கு அவை திருச்சமாப்பிள்ளை உரை எழுதியிருக்கார். அவர் தான் திருவள்ளுவர் பக்கம் முழுக்க எழுது அவர் தான். நிறைய பேர் அங்கங்கே எழுதினவங்க போயிட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த புத்தகத்தில் இருக்கிற மாதிரி சாப்டர் வரல, மாறி மாறி. அப்படின்னா இன்னைக்கு இந்த சாப்டர் எடுத்துருவார், நீங்கள் கஷ்டமாக இருந்தது பக்கத்தில் ஈஸியாக இருக்கும். சாப்டர் முன்னே மாறுது. அவருடைய உரை பகுதியை எடுத்துக்கொண்டு இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தார்களா சின்ன சின்ன மாறும். அடுத்தது சிலதெல்லாம் வந்து திருமுறைகளையும் மாறும். இது முதல் தெருமை என்பது 3ஆம் தெருமை போயிருக்கு. இப்போ மகாதேவ மாலை முதல் தெருமை 3ஆம் தெருமை போயிருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எது எளிதாக இருக்குது, எது டக்கு டக்குன்னு மாற்றிடுறாங்க. அப்போது இதெல்லாம் மாறி போகுது. அடுத்தது இந்த புத்தகத்தை சரியாக சீராமைத்து நமக்கு கொடுத்து போக நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற புத்தகம் இதெல்லாம் அவருடைய காரணம் என்னென்னா எது இது மேலே வரணும், எது இப்படி இருக்கணும் அப்படின்னு பாவனை என்ன சொன்னாரோ அது ஏற்ப அவங்க 2 பேரும் பொறுத்து அது பொருத்தமாக இருக்குது. பழைய பூர்த்தி இருக்கணும்னாங்க அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு சித்தர். ஏன்னா கவுன்சிலர் புதுசு பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். எல்லா வெள்ளத்திற்கான தினத்திற்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்யணும். அது பெருஞ்சோ பெரும் கருணை பெருஞ்சோ.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் வள்ளல் வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி 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 சூயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாக ஜோதி ஏம ஜோதி யோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி தீதி வேதனே ஆடல் நீட பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க தாத்தா சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க தாத்தா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருள் பிரகாசம் வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் வள்ளல் மலர்களே வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஸ்ரீ சத்யசாமியார் திருவடிகளே சரணம் ನೆಕ್ಸ್ಟ್ ಸಂಡೇ ஆ ಚೌಡರಿಗೆ ಎಮ್ಎಲ್ಎ சரி ಅಶ್ವಥ್ ನಾರಾಯಣ್ ஆ ಹಸಿವೆಲ್ಲ ನಮ್ಮ ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ ஆமாங்களா ஆ ಎಲ್ಲ இந்தியர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஏரியா இருக்கிற பழைய இது ஏழை பசங்க பசங்க பிரகாஷ் வேண்டாம் இல்லை வரும் எல்என்புரம் கான்ஸ்டியூஷன் வருது இந்த கான்ஸ்டியூஷனா அஸ்வத் நாராயண் கான்ஸ்டியூஷன் எல்என்புரம் போடணும் எல்லாருக்கும் யாருன்னா இந்த சரிங்க பேர் வந்து அதான் அந்த பசங்க இருக்குங்க இருக்குதுங்க கொஞ்சம் ஏழை பசங்கள்லாம் அந்த பக்கம் பார்க்கலாம் நம்ம ஆ கொடுக்கணுமாம்மா சார் உங்கள் ஏரியாவில் கூட ஆகுது ராஜேந்திரலாம் உங்களுக்கு ஆகுது இல்லை இல்லை அஸ்வத் நாராயண் இவங்க சுரேஷ் குமார் சுரேஷ் குமார் ஓ ஐயோ இந்த ஸ்கூல் இருக்குது அந்த இந்த
இருக்கிறவங்களா இருந்தால் கூட சொல்லுங்க. சரியா? நீங்க ராஜன் இங்கேருந்து வரதுக்கு நிறைய பசங்க கோவிட் தானே செய்யறாங்க. போட்டு வந்து பாருங்க. என்னாச்சு?